ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஆதார் சம்மந்தமான ஒரு புதுமையான அப்டேட் வந்திருக்கு. அது என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற லேட்டஸ்ட்டான அப்டேட் எல்லாத்தையும் நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். ஆதார் சம்மந்தமான இந்த புது அப்டேட்டை யார் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் UIDAI அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியாவோட தனித்துவ அடையாள அட்டை எண் ஆணையத்தோடு சேர்ந்து இதை பண்ணியிருக்கிறாங்க. அப்படி என்ன புதுமையான அப்டேட் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கவர்மெண்ட் இல்லை ப்ரைவேட் இது சார்ந்த சேவைகள் எல்லாத்தையும் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த ஆதார் கார்டு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருந்தது. இதுக்காக நீங்கள் உங்களோட ஒரிஜினல் ஆதார் கார்டையோ இல்லை அதுக்கான நகல் அதாவது ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போய் கொடுப்பீங்க. இனிமேல் ஆதார் கார்டு ஃபிசிக்கல் கார்டோ இல்லை ஃபோட்டோ காப்பியோ நீங்கள் கொடுக்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி புதுமையான அப்டேட் வந்திருக்கு. ஆதார் சம்மந்தமான இந்த அப்டேட்டை ஏன் கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது நீங்கள் ஆதார் சம்மந்தமான சேவைகள் ஏதாவது பெறணும்னு நினைக்கும் போது பக்கத்தில் இருக்கிற கடைகளில் உங்களோட ஆதார் கார்டையோ இல்லை அதாவது ஜெராக்ஸ் காப்பியோ கொண்டு போய் கொடுப்பீங்க. இது எதுக்கு கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் சம்மந்தமான அந்த சரிபார்ப்புக்காக தான் கேட்குறாங்க. அப்படி நீங்கள் கொடுத்துட்டு வரும்போது உங்களோட அந்த ப்ரூஃபை பயன்படுத்தி யாராவது ஆதார் மோசடிகளில் ஆதார் சம்மந்தமான ஏதாவது மோசடிகளில் ஈடுபடாமல் தடுக்கிறதுக்கு தான் இந்த புதுமையான அப்டேட்டை கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த அப்டேட்டில் அவங்க கொண்டு வந்திருக்கிற முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கவர்மெண்ட் இல்லை ப்ரைவேட் சார்ந்த சேவைகளை நீங்கள் பயன்படுத்துறதுக்கு ஆதார் சரிபார்ப்புக்காக நீங்கள் இனிமேல் உங்களோட ஒரிஜினல் ஆதார் கார்டையோ இல்லை ஜெராக்ஸையோ கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பதிலாக அவங்க கொண்டு வந்திருக்கிற தொழில்நுட்பம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஆதாருக்காகவே இனிமேல் மொபைல் ஃபோன் ஆப்பை உருவாக்கியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆதாரோட இந்த புது மொபைல் ஃபோன் ஆப்பை பயன்படுத்தி நீங்கள் இனிமேல் ஆதார் சம்மந்தமான சேவைகளை பயன்படுத்துறதுக்கு உங்களோட QR கோடு இல்லை பேஸை மட்டும் நீங்கள் காட்டினா போதும். அந்த ஆப் அதை ஸ்கேன் பண்ணி அதுக்கான டீட்டெயில் எல்லாத்தையும் கொடுத்துரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆதாரோட இந்த புது மொபைல் ஃபோன் ஆப்பை பயன்படுத்தி சம்மந்தப்பட்டவரோட ஃபேஸை ஸ்கேன் பண்ணுறது மூலமாக ஆதார் சம்மந்தமான மோசடிகள் குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆதாரோட இந்த மொபைல் ஆப்பை எல்லாருமே பயன்படுத்திக்க முடியும். இது தற்போதைக்கு டெஸ்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம UPI ஆப் மூலமாக எப்படி பணம் அனுப்புகிறோமோ அதே மாதிரி இந்த ஆப்பை பயன்படுத்துறதும் ரொம்ப எளிமையாக இருக்கும் அப்படின்னு மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் இதுக்கான பதிலை கொடுத்துருக்குறாங்க. ஆதார்லேயே பல மோசடிகள் நடக்குதுன்னா இதுக்கு முன்னாடி பல இடங்களில் பல தேவைகளுக்காக ஆதார் ஜெராக்ஸ் அப்படிங்கிறது பல இடங்களில் கொடுத்துட்டு வந்திருக்கோம். அதனால எந்த பிரச்சனையும் வராமல் இருந்ததுன்னா சந்தோஷம் தான். ஆதார் சம்மந்தமான இந்த அப்டேட்டை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.